ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி வெண்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுன்னு இருக்கிறாங்க. அப்போ நம்ம மல்லி சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வெண்பா கேட்குறாங்க, என்னம்மா சொல்ல போகிறீங்க, எனக்கு விளையாட தம்பி பாப்பா வர போகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு பயங்கர ஷாக்கிங். என்னடா இது வெண்பா கூட நம்மள கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெண்பா நம்ம கதிரேசன் பேசிக்கிட்டு இருக்கும்போது லாயர்கிட்ட லாயர் சொல்றாங்க, "உங்க முதல் பொண்ணு கொலை பண்ணது விஜய் தான் அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட பேத்தி வெண்பா உங்க வீட்டுக்கு தானா வந்துற போறா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இது எப்படி விஜய் கொலை பண்ணாரா? இல்லையா? அப்படின்றதுக்கான சாட்சிகள் ரெடி பண்ண போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா, வெண்பாவ விடுறதா ஒரு கொஞ்சம் கூட ஒரு பிளானே கிடையாது. ஸோ வெண்பா இல்லாம மல்லியாலயும் இருக்க முடியாது. அதே சமயம் மல்லிய கதிரேசன் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா, அவர சும்மா விட மாட்டாருங்க. அதே இடத்துல நம்ம கதிரேசன வெட்டி கூட கொண்டு போட்டுருவாங்களே தவிர, ஆனா வெண்பா வரையும் கதிரேசன் கூட அனுப்பவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அன்னபூரணி அம்மா மல்லிக்கும், விஜய்க்கும் கல்யாண நாள் வரத நம்ம விஜய் கிட்ட சொல்றாங்க. உனக்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆகி நாளையோட 1 வருஷம் ஆகப்போதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ! அப்படியாம்மா? நான் மல்லிக்கு இது நாள் வரையும் எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் செய்யல. ஸோ அவங்களுக்கு கல்யாண நாள் வரும்போது எது சந்தோஷமோ அத நான் கண்டிப்பா செய்ய போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இது போதும் தம்பி எனக்கு. இது போதும். நான் மல்லி கிட்ட பேசுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி அம்மாவும் விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சந்தோஷமான விஷயத்த நம்ம மல்லி கிட்ட நம்ம விஜய் செய்ய போறாங்க. இல்ல மல்லிக்கு புடிச்சது என்னவோ அத செய்ய போறாங்க.